Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு பயாலஜி யூனிட் 14 டீடைல் 4 படிக்கலாம். Differentiate between systole and diastole. Explain the conduction of heartbeat. இந்த கொஷினோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிஸ்டோல் இஸ் த கான்ட்ராக்ஷன் ஃபேஸ் ஆஃப் the heart muscles contract and pump blood out. இது ஒரு rough diagram, atrium, ventricles and then blood flow இதை மட்டும் இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு rough diagram இது. இப்ப சிஸ்டோல்னா என்ன? கான்ட்ராக்ஷன். அப்ப என்ன ஆகும்? இந்த ஆட்ரியா கான்ட்ராக்ட் ஆகும். ரைட் ஆட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஆட்ரியம் ரெண்டும் கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட்னா என்ன? இப்படி கான்ட்ராக்ட் ஆகும். அப்ப இப்படி கான்ட்ராக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்? உள்ள இருக்க பிளட் வெளியே வரும். ஸோ ஆட்ரியா கான்ட்ராக்ட் அண்ட் புஷ் த பிளட் இன்டு, கீழே என்ன இருக்கு? வென்ட்ரிகிள்ஸ் இருக்கு. திஸ் இஸ் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் திஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்ப இங்கிருந்து பிளட் இங்க வரும். ஸோ இந்த கான்ட்ராக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சிஸ்டோல். அடுத்தது டயஸ்டோல். இப்ப டயஸ்டோல்னா என்ன? ரிலாக்ஸேஷன். அப்ப இது விரிவடையும். இந்த ஆட்ரியா விரிவடையும். இப்படி இருக்கிறது இப்படி விரிவடைகிறப்ப என்ன ஆகும்? பிளட் வெளியே இருந்து உள்ள ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் இந்த ரைட் ஆட்ரியம் ரிலாக்ஸ் ஆகுறப்ப நம்ம என்டையர் பாடியில இருந்து வெயின்ஸ் மூலமா பிளட் உள்ள ஃப்ளோ ஆகும். லெஃப்ட் ஆட்ரியம்க்கு லங்ஸ்ல இருந்து பிளட் உள்ள ஃப்ளோ ஆகும். ஸோ வென் தே ஆர் ரிலாக்ஸ் பண்றப்ப என்ன ஆகும்? பிளட் உள்ள ஃப்ளோ ஆகும். இப்ப கான்ட்ராக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்? பிளட் வெளியே ஃப்ளோ ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிஸ்டோல் இஸ் த கான்ட்ராக்ஷன் ஃபேஸ், டயஸ்டோல் இஸ் த ரிலாக்ஸேஷன் ஃபேஸ். இப்போ பிளட் வெளியே பம்ப் ஆகும், பம்ப் அவுட். டயஸ்டோல் அப்போ என்ன ஆகும்? த சேம்பர்ஸ், ஆட்ரியம், வென்ட்ரிகல்ஸும் தே ஆர் ஃபில்டு வித் பிளட். பிளட் உள்ள ஃப்ளோ ஆகும், வெளியே இருந்து ஹார்ட்டுக்குள்ள ஃப்ளோ ஆகும். நார்மல் கண்டிஷன் blood pressure is 120 mm. In normal condition diastolic blood pressure is 80 mm. இப்ப உங்க வீட்டுல யாருக்காவது டாக்டர் பிளட் ப்ரெஷர் எடுக்கிறப்ப பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணிட்டு சொல்லுவாங்க 120/80 இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நார்மலா இருக்காங்கன்னு அர்த்தம். 120 மேல இருக்க நம்பர் தான் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். கீழே இருக்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். இப்ப இந்த பிளட் ப்ரெஷர் 120 விட அதிகமாகுது, இல்ல 80 விட அதிகமாச்சுன்னா ஹை பிபி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ 120 விட கம்மியா இருக்கு ஆர் 80 mm விட கம்மியா இருக்குங்கிறப்ப லோ பிபி அந்த பர்சனுக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இஸ் வை இந்த லைன் முக்கியம், இந்த வேர்ட்ஸ் முக்கியம். நார்மல் கண்டிஷன்ல 120/80 இருக்கும். இப்ப தேர்ட் டிஃபரன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் atrial systole and ventricular systole. Diastole consists of atrial diastole and ventricular diastole. அப்ப ரெண்டு ஈவென்ட்ஸ் இருக்கும். சிஸ்டோல் அப்ப ரெண்டு ஈவென்ட்ஸ் நடக்கும். ஒன்னு ஆட்ரியல் சிஸ்டோல். ஆட்ரியாங்கிறது ப்ளூரல், ஆட்ரியம்ங்கிறது சிங்குலர். ஸோ இந்த ரைட் ஆட்ரியம் லெஃப்ட் ஆட்ரியம் ரெண்டும் என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் ஆகும். அதான் ஆட்ரியல் இங்க அட்ஜெக்டிவ் ஃபார்மா யூஸ் ஆயிருக்கு அந்த வேர்டு. ஆட்ரியல் சிஸ்டோல். அண்ட் தென் ரெண்டு வென்ட்ரிகிள்ஸும் என்ன ஆகும்? கான்ட்ராக்ட் ஆகும். அதான் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அதே மாதிரி டயஸ்டோல் அப்ப 2 ஈவென்ட்ஸ் ஹேப்பன். ஒன்னு ஆட்ரியல் டயஸ்டோல், ரெண்டு ஆட்ரியமும் ரிலாக்ஸ் ஆகும், ரெண்டு வென்ட்ரிகிள்ஸும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ சிஸ்டோல்னா கான்ட்ராக்டிங் பிளஸ் பம்பிங் அவுட் ஆஃப் பிளட். டயஸ்டோல்னா ரிலாக்ஸிங் அண்ட் ஃபில்லிங் வித் பிளட். கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். கண்டக்ஷன்னா என்ன மீனிங்? எலக்ட்ரிக்கல் சிக்னல் எப்படி ஹார்ட் வழியா டிராவல் பண்ணி ஹார்ட் பீட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் கேக்குறாங்க. தட் இஸ் கால்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். ஹியூமன் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் இன் நேச்சர். மயோஜெனிக்னா என்ன? மயோனா மசில், ஜெனிக்னா ப்ரொடியூசிங் ஆர் ஆரிஜினேட்டிங்னு அர்த்தம். ஸோ ஹியூமன்ஸ்ல தே ஹாவ் மயோஜெனிக் ஹார்ட். impulse for contraction starts within the heart itself. அந்த கான்ட்ராக்ஷனுக்கான இம்பல்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஹார்ட்ல ஸ்டார்ட் ஆகும். இதுல மயோஜெனிக் ஹார்ட்ல. இதே நியூரோஜெனிக் ஹார்ட்டா இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ஷன்ஸ் எங்க இனிஷியேட் ஆகும்? எங்க ஸ்டார்ட் ஆகும் கான்ட்ராக்ஷன்ஸ்? நர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் த நர்வஸ் சிஸ்டம்ல இந்த கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நியூரோஜெனிக் ஹார்ட் எதுல இருக்கும்? ஆர்த்ரோபோட்ஸ், அதாவது இன்செக்ட்ஸ், ஸ்பைடர்ஸ், கிராப்ஸ், அதுல இருக்கும் நியூரோஜெனிக் ஹார்ட். இப்ப நமக்கெல்லாம் இருக்கிறது மயோஜெனிக் ஹார்ட். இப்போ கான்ட்ராக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஹார்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த ஹியூமன் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் இன் நேச்சர். இப்போ செகண்ட் பாயிண்ட் இட் இஸ் அபவுட் எஸ்ஏ நோடு.
SA node எங்க லொகேட் ஆயிருக்கு அதை பத்தி தான் செகண்ட் பாயிண்ட். ஹார்ட் பீட் ஸ்டார்ட்ஸ் இந்த SA நோடு. சைனோ ஆட்ரியல் நோட்ல தான் ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகும். லொகேஷன் ஆஃப் த SA நோடு. It is located in the right atrium near the opening of the superior vena cava. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. எங்க லொகேட் ஆயிருக்கு? ரைட் ஆட்ரியம்ல லொகேட் ஆயிருக்கு. இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் ரைட் ஆட்ரியம்ல லொகேட் ஆயிருக்கு. இதுதான் SA node. இந்த பாயிண்ட் இட் இஸ் லொகேட்டட் இன் த ரைட் ஆட்ரியம். அது நல்லா படிச்சிட்டிங்கன்னா தென் யூ ஆட் திஸ் வேர்ட்ஸ் நியர் த ஓப்பனிங் ஆஃப் த சுப்பீரியர் வீனா காவா. அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த SA node. இட் இஸ் ப்ராடர் அட் த டாப் அண்ட் டேப்பரிங் பிலோ. மேல ப்ராடா இருக்கும், கீழே போக போக ஒரு தின்னா போகும். இட் இஸ் மேட் ஆஃப் thin fibers. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் SA நோட்ல எழுதிருங்க. அடுத்த பாயிண்ட், ஹவு SA நோட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பேஸ் மேக்கர். அதை பத்தி தான் இங்க நம்ம படிக்க போறோம். பேஸ் மேக்கர்னா என்ன? பேஸ் மேக்கர்ங்கிறது ஒரு ஸ்மால் எலக்ட்ரானிக் டிவைஸ். அது இப்ப சில பேஷண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் ரொம்ப ஸ்லோவா பீட் ஆகும், துடிக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்றதுக்காக இந்த பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த டிவைஸ் யூஸ் ஆகும். இங்க SA நோடு என்ன பண்ணா, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். பிகாஸ் ஏன் பேஸ் மேக்கர்னு சொல்றோம்னா, இது இம்பல்ஸ் இனிஷியேட் பண்ணும். இம்பல்ஸ் இனிஷியேட் பண்ணுனா என்ன அர்த்தம்? இனிஷியேட்டிங் இம்பல்ஸ்னா இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் வித்தவுட் நீடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த பிரெயின். ஒரு சூடான பொருள் தொடுறப்ப டக்குன்னு நம்ம கையை தூக்குறோம் அப்படின்னா பிரெயின்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஆனா ஹார்ட் பீட் அந்த மாதிரி கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். SA நோட் என்ன பண்ணும்? இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். பிரெயின்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வராம அதே சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் இம்பல்ஸ் விச் கேன் ஸ்டிமுலேட் த ஹார்ட் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் என்ன பண்ணும்? தே ஸ்டிமுலேட் த ஹார்ட் மசில்ஸ். ஹார்ட் மசில்ஸ்னா இப்போ இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு இம்பல்ஸை அது இனிஷியேட் பண்ணும். ஸோ இந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்? உள்ள இருக்க ஆட்ரியம் ஆல்சோ கான்ட்ராக்ட்ஸ். அதுதான் இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் அபவுட் ஹவு SA ஆக்ட்ஸ் அஸ் அ பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். இப்போ நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட்ல என்ன படித்தோம்? SA node initiates impulse which can stimulate the heart to contract, heart muscles to contract. அந்த impulse பத்தி தான் கொஞ்சம் டீடைலா இங்க படிக்க போறோம். This impulse spreads as a wave of contraction over the right and left atrial wall. ஒரு wave of contraction அது spread ஆகும். இந்த atrial wall இருக்கு இல்லையா, ஸோ இந்த atrial wallல ஒரு வேவா அது அந்த இம்பல்ஸ் ஒரு கான்ட்ராக்ஷன் வேவா இந்த ரைட் ஆட்ரியல் வால் லெஃப்ட் ஆட்ரியல் வால்ல அது டிராவல்ஸ் ஆகும். அந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் டிராவல் ஆகிறப்ப இட் புஷஸ் த பிளட் இன்டு த வென்ட்ரிகல்ஸ். இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க, இது த்ரூ அது அப்புறம் லேர்ன் பண்ணிக்கலாம். இட் புஷஸ் த பிளட் இன்டு த வென்ட்ரிகல்ஸ். ஸோ இந்த வால்ஸ் வழியா அந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி ஆட்ரியம் சுருங்கி பிளட் எங்க போகும்? வென்ட்ரிகல்ஸ்குள்ள போகும். புஷஸ் த பிளட் இன்டு த வென்ட்ரிகல்ஸ். ஸோ இது நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஆட் திஸ் வேர்டு. அந்த பிளட்டை எது வழியா புஷ் பண்ணுது? த்ரூ ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ். இந்த பாயிண்ட் அதுக்கப்புறமா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இம்பல்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் as a wave of contraction over right and left atrial wall pushing blood into the ventricles. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் படிச்சுக்கோங்க, த்ரூ ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுக்கு ரிலேட்டட் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால் வழியா டிராவல் பண்ணுது இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க போறோம். வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஃப்ரம் SA நோடு. இப்போ ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸ்ல படிச்சோம், ஒரு SA நோட்ல இருந்து இம்பல்ஸ் கிரியேட் ஆகும் அண்ட் இட் ஸ்ப்ரெட்ஸ் as a wave of contraction. அந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் எங்க ரீச் ஆகுது? AV நோடு. ரிமெம்பர், ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். SA நோட், AV நோட். SA நோட்ல ஜெனரேட் ஆகி AV நோடுக்கு ரீச் ஆகுது, ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு ரீச் ஆகுது. இப்ப which is stimulated to emit an impulse of contraction. இது ஸ்டிமுலேட் ஆகி என்ன இம்பல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். அது எங்க ஸ்ப்ரெட் ஆகுது? வென்ட்ரிகுலர் மசிலுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அடுத்தது எங்க ஸ்ப்ரெட் ஆகுது? வென்ட்ரிகுலர்
மசிலுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அடுத்தது வென்ட்ரிகல்ஸும் என்ன ஆகும் கான்ட்ராக்ட் ஆகும் அண்ட் தென் பிளட் இஸ் பம்ப்ட் அவுட். திஸ் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ இந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் எது வழியா ஸ்ப்ரெட் ஆகுது ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் அண்ட் பர்கிஞ்சி ஃபைபர்ஸ். ஸோ இங்கே ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு பற்றி பார்த்தோம். அண்ட் தென் வென் இட் இஸ் ஸ்ப்ரெடிங் ஹவு இட் இஸ் ஸ்ப்ரெடிங் த்ரூ தீஸ் டூ இந்த ஒரு பாயிண்ட் எழுதிருங்க ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் அண்ட் பர்கிஞ்சி ஃபைபர்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கிளிக் ஆன் த லைக் பட்டன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.